என்ன பசங்களா எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கிறது? மலர், சாரு வாங்க வீட்டுக்குன்னுட்டு இன்னும் வரல. எவ்வளோ நேரமா இங்க விளையாடிட்டு இருப்பீங்க? பனி பெஞ்சிட்டு இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க போலாம். ஜலதோஷம் பிடிக்க போகுது, வாங்க போலாம். கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்கேன். மலர், சாரு வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு. உங்க காதே கேட்காதா? விளையாட வெளியே வந்தாலே உங்க காது கேட்க மாட்டேனுது. எங்கன்னா கலட்டி போட்டுருவீங்க போல காதை. அம்மா அம்மா, இதோ இருமா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேம்மா. இப்பதாம்மா ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம் நைட்டு. ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேம்மா, எங்களை விடுங்கம்மா ப்ளீஸ்மா, நாங்க கொஞ்ச நேரம் விளையாடுறோம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா விளையாடுறோம்மா விடுங்க. அதெல்லாம் முடியாது, வாங்க போலாம் வீட்டுக்கு. எவ்வளவு நேரம் விளையாடுறது? ஒரு லிமிட் தான் எதுவா இருந்தாலும். சீக்கிரம் வாங்க போலாம், கிளம்புங்க. சரி ஓகே ஆலிஷா அக்கா, ஆராதி அக்கா, நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம் விளையாடுறதுக்கு. பாய் அக்கா, நாங்க போயிட்டு வரோம். நீங்கெல்லாம் ஜாலியா விளையாடுங்க. பாய்க்கா. ஆமா ஆமா, எனக்கும் டைம் ஆச்சு, நானும் கிளம்புறேன். எங்க அம்மாவும் தேடுவாங்கடி ஆராத்யா. நான் கிளம்புறேன்டி, போயிட்டு வரேன்டி. பாய்டி. சரி ஓகேடி, இதே டைம்ல நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய் அக்கா, நாங்களும் கிளம்புறோம். பாய், நாங்களும் போயிட்டு வரோம் அக்கா. எவ்வளோ நேரமா உங்களை கூப்பிடுறது? கூப்பிட கூப்பிட காதுலயே வாங்காம விளையாடிட்டு இருக்கீங்க. விளையாட வந்தா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க போல. வாங்க, உங்களை வீட்டில் போய் வச்சுக்கிறேன். 4 அடி கொடுத்தாதான் உங்களுக்கு பயம் வரும். வீடு வாசல் இருக்கு, டைமுக்கு வீட்டுக்கு வரணும்னு தெரியும். ஒரு மரியாதையே இல்லை என் மேல. எவ்வளோ நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கிறது? வாங்க போலாம், வீட்டுக்கு இருக்கு உங்களுக்கு இன்னைக்கு. என்ன மலர், சாரு 2 பேருக்கும் இன்னைக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்தாங்களாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை. ஒழுங்கு மரியாதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறீங்க. எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை போய் முடிச்சுட்டு வரேன். எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சு சைன் வாங்கிட்டு தான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறீங்க. ஒரு வேலையை ஒழுங்கா பண்றதில்ல. எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க வீட்டை. இப்படியா போட்டு வச்சிருப்பாங்க வீட்டை? ஒரு பொம்பளை பிள்ளைங்க தானே, அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம், கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம். ஐயோ, அம்மா ஆன்சர் ஷீட்டை பத்தி கேக்குறாங்கடி, எனக்கு பயமா இருக்குடி. அம்மா பார்த்தா கத்த போறாங்க. அஞ்சச்சோ, என்ன பண்றது? இப்போ நான் எடுத்திருக்கிற மார்க் அப்படி இருக்கே, ரொம்ப பயமா இருக்கு. சரி ஓகே, இருந்தாலும் போய் காமிச்சுதான் ஆகணும். போய் காமிச்சிட்டு வந்துடலாம். இப்பவே வாங்குற திட்ட இப்பயே வாங்கி முடிச்சிடலாம். முதல்லயே தூங்கும் போது வாங்குறதுக்கு பதில் இப்ப வாங்கிடலாம், எல்லா திட்டையும் சேர்த்து வச்சு. ஐ, 2 பேகும் இங்கதான் இருக்கு. மலர் பேகம் இங்கதான் இருக்கு, நம்ம பேகம் இங்கதான் இருக்கு. சரி ஓகே, மலர் பேப்பரை எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு, நம்ம பேப்பரை எடுத்து மலர் பேக்ல வச்சுட்டு, மலர் பேப்பரை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட காமிச்சிடலாம். முதல்ல நம்ம பேப்பரை எடுப்போம், அத மலர் பேக்ல வச்சுட்டு மலர் பேப்பரை எடுத்துக்கிட்டு அம்மா கிட்ட போலாம். அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா, இன்னைக்கு எங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்தாங்க. இதோ பாருங்க அம்மா, நான் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்ட்டு. அம்மா அம்மா, என்னம்மா பண்றீங்க? இந்தாங்கம்மா பேப்பர், நீங்க கேட்டீங்கல்ல. இந்தாங்கம்மா, இன்னைக்கு கொடுத்தாங்க, நான் உங்ககிட்ட காமிக்க மறந்துட்டேம்மா. இந்தாங்கம்மா ஆன்சர் ஷீட்டு. ஆமா ஆமா, கேட்டிருந்தேன். எங்க தா பாப்போம். என்ன நல்ல மார்க் வாங்கி வச்சிருக்கியே, சூப்பரா. 10 அவுட் ஆஃப் 10 எடுத்து வச்சிருக்க. செம்ம மார்க் தான் எடுத்திருக்க. போ, என்னவோ நினைச்ச நீ படிக்கலையே, எழுதுவியோ மாட்டியோ நினைச்ச. நல்லா தான் எடுத்து வச்சு. ரொம்ப நல்ல பொண்ணாயிட்டம்மா, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மிஸ் கூட அதான் பாராட்டினாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணாயிட்ட. சரி ஓகே, எடுத்துட்டு போயிட்டு வை, நான் வந்து சைன் போடுறேன். அம்மம்மா, இப்பவே சைன் போட்டுருமா ப்ளீஸ்மா. இப்பவே சைன் போட்டு வச்சுட்டா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிரும்லம்மா. ப்ளீஸ்மா, இப்பயே சைன் போட்டுருமா. இல்ல இல்ல, நீ எடுத்துட்டு போயிட்டு வை, நான் வந்து போட்டுக்கிறேன் பார்த்து. சரிம்மா சரிம்மா, நான் எடுத்துட்டு போய் வச்சிடறேம்மா. நீ காலையிலே போடு, காலையில மாட்டா போறோம் போல. என்ன பண்றது? சரி ஓகே, எடுத்த இடத்துலயே வச்சிடலாம். அவளோட பேப்பரை அவ பேக்ல வச்சுட்டு, என் பேப்பரை எடுத்து நான் என் பேக்லயே வச்சுட்டு போலாம். போய் தூங்கலாம். எப்படி இருந்தாலும் திட்டு தான் வாங்க போறோம், காலையில பாத்துக்கலாம். ஓ, நான் போய் போனை பார்க்க போறேன். மலர் மலர், என்ன பண்ற? போன் பார்த்துக்கிட்டு இருக்கியா? நீ பேப்பர் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட காமிக்கல. போ, போய் காமி. நான் காமிச்சிட்டு வந்துட்டேன். அம்மா என்னை எதுவுமே திட்டல. என்னது, உன்னை திட்டலையா? உன்னை நல்லா திட்டுவாங்கன்னு நினைச்சேன், திட்டலையா? ஆமாண்டி, என்ன அம்மா திட்டவே இல்லை. அடுத்த தடவை பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுத்துக்கோன்னு சொல்லி என்னை அமுச்சிட்டாங்கடி. சரி ஓகேடி, நீ போய் உன்னோட பேப்பரை காமிச்சிட்டு வாடி. ஆமா ஆமா, நான் போய் என் பேப்பரை காமிச்சிட்டு வரணும். நான் போய் என் பேப்பரை காமிச்சு அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. என்னை பொரட்டுன்னு பொரட்ட போறாங்க பாரு அம்மா என்ன இப்போ. நான் காலையில இருந்து ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன், அம்மா கிட்ட எப்ப பேப்பரை காமிப்போன்னு சொல்லிட்டு. நான் 10 அவுட் ஆஃப் 10 எடுத்திருக்கேன். இதை முதல்ல போய் நான் அம்மா கிட்ட காமிக்கணும். எங்க வச்சேன் பேக? இங்க தானே வச்சேன். எங்க காணோம்? இதோ இருக்கு. ஐ, பேகு இதோ எடுத்துடலாம். முதல்ல நம்ம பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட காமிக்கணும். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப பெருமையா பேசுவாங்க என்ன எல்லார்கிட்டயும். எடுத்துட்டு போய் காமிக்கலாம். அம்மா
அம்மா எங்கம்மா இருக்க? இப்போ போய் கிச்சன்ல உட்காந்துட்டு என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்தாம்மா பேப்பரு. எனக்கு இன்னைக்கு மேம் பேப்பர் தந்தாங்களே ஆன்சர் ஷீட்டு. சூப்பரா எழுதியிருக்கேன். நீ பாரேன் என் பேப்பரை நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னுட்டு. அம்மா அம்மா மிஸ் என்ன ரொம்ப பாராட்டினாங்கம்மா. அப்படியாடி செல்லம்? காமி பார்க்கலாம் பேப்பர. எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். ஏய் நீயும் 10க்கு 10 எடுத்திருக்கியா? இப்பதான் சாரு வந்து பேப்பரை காமிச்சிட்டு போனா, அவளும் 10க்கு 10 எடுத்து குட் வாங்கியிருந்தா, நீயும் 10க்கு 10 எடுத்திருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க 2 பேரையும் நான் பிள்ளைங்களா பெத்ததுக்கு. ஐயோ! என் பிள்ளைங்க இவ்வளோ அழகா படிக்குதுங்களே! நான் என்னத்த பண்றது? சூப்பரா படிக்கிறீங்க தங்கங்களா. செம்மையா படிக்கிறீங்க. இப்படியே படிங்க பெரிய புள்ளையானதுக்கு. அம்மா அம்மா என்னம்மா சொல்ற? சாரு 10க்கு 10 வாங்கியிருந்தாளா? அவ 10க்கு 10 எல்லாம் வாங்கலம்மா. அவ 10க்கு 2 மார்க் தாம்மா வாங்கியிருந்தா. யாரும்மா உனக்கு சொன்னது அவ 10க்கு 10 வாங்கினன்ட்டு? மிஸ் நல்லா திட்டி அமிச்சாங்கம்மா இன்னைக்கு அவள. என்ன இப்படி படிக்கிற நீ சொல்லிட்டு. என்னம்மா பேசுறேன்? என்னது? அவ 10க்கு 2 மார்க் தான் எடுத்தாளா? என்கிட்ட பேப்பர் எடுத்துட்டு வந்து காமிச்சாலே 10க்கு 10 தானே எடுத்திருந்தா. அந்த பேப்பர்ல அப்படிதானே போட்டிருந்தது. என்ன சொல்ற நீ? அவ அப்படிதான் எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு போனா. இப்பதான் காமிச்சிட்டு போறா. சைன் போட சொன்னா நான் நாளைக்கு போடுறேன்னு சொல்லி அம்மா அம்மா அவ உன்கிட்ட பொய் சொல்லியிருக்காம்மா. அவ இப்படிதாம்மா கிளாஸ்லயும் பண்றா. ரொம்ப பொய் சொல்றா. ரொம்ப சேட்டை பண்றாம்மா. அவ நல்லாவே படிக்கிறது இல்லம்மா. சரி ஓகே மலர், நீ போயிட்டு அவளோட பேப்பர் எடுத்துட்டு வந்து என் கையில காமி பார்க்கலாம். அவ தான் ஏமாத்திட்டா. நீ போயிட்டு அவளோட பேப்பர் எடுத்துட்டு வந்து என் கையில காமி. நான் பார்த்து சொல்றேன் என்ன ஏதுன்னுட்டு. சரி ஓகேம்மா, நான் போயிட்டு அவளோட பேப்பர் எடுத்துட்டு வரேம்மா. நான் அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காமிச்சிரு. அப்புறம் நான் தான் போட்டு கொடுத்தேன் நீ சொல்லிடாத. அப்புறம் என்கிட்ட சண்டை போடுவா. எங்க அவ பேக வச்சா? ஹால்ல காணோமே. எங்க வச்சிருக்கா? இதோ இருக்கு அவளோட பேகு. நம்ம பேக் பக்கத்துல தான் வச்சிருக்கா. சரி ஓகே, அவளோட பேப்பரை எடுத்துடலாம். முதல்ல அவளோட பேப்பரை எடுத்து அம்மா கிட்ட எடுத்து போய் காமிச்சிட்டு வந்துடலாம். இல்லைன்னா அவ நம்மள கிட்ட சண்டை போடுவா. ஏன் என் பேக்கை தொடுறன்னிட்டு. சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். அவ பாத்துருவா பெட்ரூம்ல இருந்து. சீக்கிரமா போய் அம்மா இந்தாம்மா அவளோட பேப்பர். இங்க பாரும்மா அவ எவ்வளவு மார்க் எடுத்து வச்சிருக்கா. நீயே பாரும்மா. புடி. எங்க அவ பேப்பரை கொடு பார்க்கலாம். அம்மா அவ டெய்லி கிளாஸ்ல தூங்குறாம்மா. மிஸ் பாடம் சொல்லி கொடுத்தா அதை கவனிக்கிறதே இல்லம்மா. மிஸ் டெய்லி திட்டுறாங்கம்மா அவளை. டெய்லி எதனா ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காம்மா மிஸ் கிட்ட. நான் தூங்கல, நான் சாப்பிடல, நான் விளையாடலன்னு சொல்லிட்டு. அவ நல்லா போய் சொல்றாம்மா மிஸ் கிட்ட. டெய்லி திட்டு வாங்குறாம்மா. மிஸ் என்னை பாராட்டிட்டே இருக்காங்க, அவளை திட்டிகிட்டே இருக்காங்கம்மா. நீ அவளை கேளுமா. அவ ரொம்ப பேட் கேர்ள் ஆயிட்டாம்மா. ஏன் இப்படி இருக்கானே தெரியல. அவ இவ்வளவு இது பண்றாளா? நீ முதல்ல என்கிட்ட சொல்லல. இரு. சாரு, சாரு இங்க வா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன பண்ணி வச்சிருக்க? சீக்கிரம் வா இங்க. நான் உன்கிட்ட பேசணும். சீக்கிரம் வா. ஐயோ என்ன இது? அம்மா கூப்பிடுறாங்க. கத்தி கத்தி கூப்பிடுறாங்க. கோவமா கூப்பிடுற மாதிரி இருக்கே. என்ன பண்றது தெரியலையே. இவ போய் போட்டு கொடுத்துட்டாலோ நம்மளை பத்தி. சரி போய் பார்க்கலாம் என்ன சொல்றாங்க அம்மானிட்டு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. என்ன பண்றது? என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க என்ன இப்போ? என்னம்மா சொல்லுங்கம்மா. வாங்க செல்லம் வாங்க. என்ன மார்க் எடுத்தீங்க உங்க கிளாஸ்ல நீங்க இன்னைக்கு? எவ்வளவு மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அம்மா அம்மா நான் 10 அவுட் ஆஃப் 10 தாம்மா எடுத்தேன். அம்மா ஆமாம்மா நான் 10 அவுட் ஆஃப் 10 தாம்மா அவ்வளவாடி எடுத்தா? பொய் சொல்ற. சும்மா பொய் சொல்லாதடி. நான் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். இல்ல இல்லம்மா அவ பொய் சொல்றா. நான் 10க்கு 10 தாம்மா எடுத்தேன். என்ன மாட்டினதுக்கு அப்புறமும் பொய் சொல்லிட்டு இருக்கியா? இந்த பழக்கம்லாம் உனக்கு எங்க இருந்து வந்தது? இது மாதிரி பேப்பரை மாத்தி காமிக்கிறது, பொய் சொல்ற பழக்கம்லாம் எங்க இருந்து வந்தது? மிஸ் டெய்லி உன்னை திட்டுறாங்களாமே. இருந்தாலும் நீ டெய்லி படிக்கவே இல்லையாமே. தூங்கிட்டே இருக்கியாமே கிளாஸ்ல. சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? 2 பேருக்கும் ஒன்னா தானே கிளாஸ் எடுக்கிறேன் நான் டெய்லி ஈவினிங். அப்படி இருந்தா அவன் நல்லா படிக்கிறான். நீ ஏன் இப்படி பண்ணல? இல்லம்மா சாரிம்மா. எனக்கு தூக்கமா வருதுமா. படிக்கவே தோண மாட்டேன்னுதுமா. எனக்கு தூங்கணும்னு தோணுதுமா. அந்த அம்மா நான் தூங்கிடுறேன். சாரிம்மா ப்ளீஸ்மா. நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கிறேம்மா. ப்ளீஸ்மா சாரிம்மா. இந்த வேலையை தான் மிஸ் கிட்டயும் பாக்குற, என்கிட்டயும் பாக்குற. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? படிச்சு படிச்சு சொல்லிட்ட. படின்னு சொல்லிட்ட. ஆனா நீ படிக்கிறதாவே தெரியல. இப்படிதான் போய் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. நாளைக்கு வந்து உங்க மிஸ் கிட்ட பேசுறேன். நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கன்னு உங்க மிஸ் சொல்லுவாங்களா? நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து இருக்கு. நாளைக்கு முதல் வேலையா உங்க மிஸ்ஸை தான் நான் வந்து பார்க்க போறேன். வந்து பார்த்துட்டு உன்னை ஹாஸ்டல்ல போடுறத பத்தி பேசுறேன். இரு. ஹாஸ்டல்ல போட்டாதான் நீ எல்லாம் திருந்துவ. அம்மா ப்ளீஸ்மா வேணாம்மா. நான் உன் கூட தான்மா இருப்பேன். ப்ளீஸ். நான் மாட்டினேன்னா இது மாதிரி அழுது சீன் போட்டு நீ அப்படியே மனசை மாத்தி விட்டுடுற. இந்த தடவை நான் உன்னை விடவே மாட்டேன். பெரிய தப்பா பண்ணியிருக்க சாரு. நீ இப்படியெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு, தெரிஞ்சுக்கோ. இரு. நாளைக்கு மிஸ் கிட்ட வந்து உன்னை பத்தி சொல்றேன். நீ எப்படிதான் வழுகி வருவியோ எனக்கு தெரியல. அதுக்காக தான் நான் நாளைக்கு வந்து மிஸ் கிட்ட பேசிட்டு முடிவு எடுக்கிறேன். உன்னை ஹாஸ்டல்ல போடலாமா வேணாமான்றது.
நாளைக்கு இருக்கு உனக்கு நான் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணட்டும் உன்னை பத்தி. அங்கேயே வச்சு 4 விளாசி கூப்பிட்டு வந்தாதான் உனக்கு பயம்லாம் வரும். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நான் அடுத்த தடவையில இருந்து இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா. நான் ரொம்ப குட் கேர்ளா இருப்பேம்மா. ப்ளீஸ்மா நான் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேம்மா. ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ப்ளீஸ்மா சாரிம்மா ப்ளீஸ். நானும் ஒரு ஒரு தடவையும் பார்க்கறேன், நீ இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க. போ படுத்து தூங்கு. நாளைக்கு இருக்க மிஸ்ஸு கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு முடிவெடுக்கிறேன். போ கிளம்பு. அச்சச்சோ! நாளைக்கு மிஸ்ஸு கிட்ட வரப்ப வந்து பேச போறாங்களா? மிஸ்ஸு இன்னும் நல்லா என்ன திட்டுவாங்களே! அம்மா அதுக்கு மேல கோவப்படுவாங்களே! என்ன பண்றதுன்னு தெரியல. ஊ ஊ எனக்கு அலையா வருது. நான் என்ன பண்றது? எனக்கு படிக்கவே புடிக்கல. அம்மா ஏம்மா அவள திட்டுன? அவ பாவம்மா. அவளுக்கு என்னம்மா பண்றது நம்ப? இது மாரி திட்டாதம்மா. அவ ரொம்ப அழுதுகிட்டே போய் படுத்துக்கிட்டா பாரும்மா. ப்ளீஸ்மா அவள இப்படியெல்லாம் திட்டாதம்மா. அவ தப்பு பண்றா எனக்கு தெரியுது. ஆனா பாவம்லம்மா அவ. என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ வந்துட்டியா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ட்டு. இப்படியெல்லாம் மிரட்டினாதான் அவ வழிக்கு வருவா. அப்போ இந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு போயிட்டு அங்க கபோர்ட்ல வையி. நான் நாளைக்கு வந்து சைன் போடுறேன். நாளைக்கு பேசிக்கிறேன் நான் அவகிட்ட. அவ எழுந்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னு பேசிக்கிறேன். நீ கிளம்பு போ. சும்மா எதனா ஒண்ணு பண்றீங்க, அதுக்கப்புறம் சாரி கேட்டா நான் விட்டுறணுமா? சரி ஓகேம்மா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வச்சிடுறேம்மா. நானும் போய் படுத்து தூங்குறேம்மா. குட் நைட்மா. பேப்பர் எல்லாம் கூட நான் எடுத்துட்டு போய் வச்சிடுறேன். அவ பாவம் அழுதுகிட்டே போனா. அவ தூங்குனாலா என்னன்னு தெரியல. பாவம் நாளைக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. அவ பயந்துகிட்டே படுத்திருப்பா. பேப்பரை எடுத்துட்டு போய் நான் வச்சுட்டு நாமளும் படுத்து தூங்குறேன். எடுத்துட்டு போயிட்டு வச்சிடலாம் பேப்பரை. நாளைக்கு காலையில பேக்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த ஷெல்ஃப்ல வச்சிடலாம். அம்மா காலையில எடுத்து சைன் போட்டு கொடுப்பாங்க. நானும் போய் படுக்கிறேன். தள்ளி படுடி, எனக்கு இடம் இல்ல. கொஞ்சம் தள்ளி படுடி ப்ளீஸ் டி. நீ ஏன் எல்லா இடத்தையும் புடிச்சுக்கிற? எனக்கும் கொஞ்சம் இடம் விட்டு படுக்க வேண்டியது தானே. நம்ம 2 பேருக்கும் தானே பெட்டு. கொஞ்சம் தள்ளி படு. போ.